மேல நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம பண்றது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவல் பிளாட் மட்டும் தான் நம்மளது பண்றோம். பிளாட்டா இருந்தாலும் சரி, மனையா இருந்தாலும் சரி. இப்போ கையில பணம் இருக்குது, பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தான் யோசிக்க தேவையில்லை. காரணம் என்னன்னா நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இருக்கிறவங்களுக்கு 1000 பில்டர்ஸ் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு நமது ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் லெவலில் நம்ம அதிக லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2020க்கான சிறந்த கட்டுமான நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நாம தான் வாங்கியிருக்கோம். ஸோ மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நிலப்புலம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, கட்டுமான துறையா இருந்தாலும் சரி, எந்த கேள்விகள் குறித்தும் கீழே இருக்கிற ஸ்டிப்ல நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்க கூட இருந்து உங்க ஃபேமிலியில ஒருத்தரா இருந்து பக்காவா பண்ணி கொடுப்போம். ஸோ ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா விதத்திலையும் உங்கள் குடும்பத்துல ஒரு நிறுவனமா இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம சிவதாபுரம், விநாயகம்பட்டி, நாளிக்கல்பட்டி, வெள்ளாளகுண்டம், ஸோ கண்ணங்குறிச்சி, கொண்டப்பநாயக்கம்பட்டி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் டிடிசிபி லேஅவுட் போட்டு வீடா அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயமா யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம அனுபவ ரீதியா நம்ம தெரிஞ்சதுன்னா நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிலப்புலங்கள் எப்படி வாங்குறது, என்ன வாங்குறது, பணம் அதிகமா செலுத்திட்டோம், கரையம் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இது அன்அப்ரூவ்ட் பிளாட்டு எல்லாமே சுத்தி காமிக்கிறாங்க, பட் ஆனால் சரியான முறையில திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்கள் கிட்ட நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது விஷயமா இப்போ நம்ம கிட்ட வாங்கணும்ட்டு கிடையாது, வாங்காமலும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் அல்லது ஒரு வீட்டு மனை அல்லது வீடு கட்டுவதற்கான ஒரு ஆலோசனை நேரம் மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு லீகல் ஒப்பீனியனா இருக்கட்டும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாவே போதும். அது விஷயமா டவுட் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே ஸ்டிப்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களையும் நாங்கள் இலவசமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா எந்த மாதிரி இடத்த வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அதை எப்படி பணம் செலுத்துறது. ஒரு சில நபர்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு நம்மகிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, நீங்க சரியான முறையில பண்ணிட்டு இருக்கீங்க, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய நாங்க அனுபவ ரீதியா கத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கணும், முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் லேஅவுட்டான்னு பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி லேஅவுட்லாம் கரையம் பண்ற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு ஒன்லி டிடிசிபி அப்ரூவ் மட்டும்தான் கரையம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. இல்லை அப்படின்னா ஏற்கனவே மனையடியா பார்த்த லேண்டு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இல்லாம லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பக்காவா பார்க்கணும். இதெல்லாம் நேரம் நம்ம ஒரு மாடு வாங்கிடுவாங்க, கயிறு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 20 லட்ச ரூபா, ஒரு 30 லட்ச ரூபா சொத்து வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனா ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு லீகல் ஒப்பீனியன் பாக்குறது நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மாட்டிடுவோம். ஸோ அதெல்லாம் மாட்டாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல இடத்த பாருங்க. அதே இடத்துல நீங்க ஏற்கனவே கரையம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கரைய பத்திரத்தெல்லாம் பாருங்க. ஏன்னா ஒரு அன்அப்ரூவ்ட் பிளாட் கரையம் ஆகாது. அது எந்த டேட்ல கரையம் ஆயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கேளுங்க. இந்த லேஅவுட் டிடிசிபி அப்படின்னு சொல்றாங்க, இது கரையம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கேட்டிருந்தா கூட தாராளமா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாமே, அதாவது ஏற்கனவே கரையம் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்ல வீடுகள் எங்க அமைச்சிருக்காங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி எந்த லேஅவுட் போட்டிருக்காங்க அந்த லேஅவுட்ல போட்ட பத்திரமாவது நீங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா மக்கள் ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறது நல்ல நேரத்துல பண்ணாலும் பிடிச்சாலும் அப்படின்னா நம்ம கொண்டு போற நிறுவனமா இருந்தாலும் சரி, நம்ம வாங்கக்கூடிய நிறுவனம் நல்லபடியா இருந்தாதான் பண்ணி தர முடியும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க விழிப்புணர்வா இருந்து கொஞ்சம் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அவங்களே ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பத்திரங்களை பார்த்து படிச்சு ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்துல ஏமாறாம இருந்துக்கலாம். ஸோ அதுக்காக ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சார்பாக ஒரு விழிப்புணர்வா கூட நீங்க எடுத்துக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா கூட கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்களே அதை இலவசமா செஞ்சு கொடுக்குறோம். அனைவருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்களுடன் உங்கள் அன்புதவுடன் சேலம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழின் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பா இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடி இருக்கோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும், இந்த வருஷத்துல எதையாவது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான இந்த வருஷத்துல ஒரு வீடாவது வாங்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ஒரு கனவா நீங்க நினைச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க. அது இன்னைக்கான நாள்ல நிறைவேற போகுது அப்படிங்கிறது எத்தனை பேர் நிஜமா நினைச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயங்கள்
எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல நீங்க வந்து உடனே வந்து சக்சஸ் பண்ண போற விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் ஜேஎம்எஸ் அண்ணாமலையார் நகர்ல நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான புத்தாண்டு பொங்கல் ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா நமக்காக கொடுத்திருக்காங்க. இது வேற யாருனாலுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆஃபர், அதிரடியான ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு எண்ணம் நினைச்சிருப்பீங்க இல்லையா, நான் வந்து நியூ இயர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேஎம்எஸ் அண்ணாமலையார் நகர்ல தான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானப்பாடி டோல்கேட் கிட்ட தாங்க இருக்கு. அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து புத்தாண்டு பொங்கலுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுமன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் மேடம். நேரலை மக்கள், ஜவஹர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து சைட் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் வந்துரும். ஏன் அப்படின்னா என்ன வந்து அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நீங்க வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நேரலையில இருக்கோம். அந்த நேரலை நிகழ்ச்சியில எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது நம்ம சைட்டுக்கு என்ன ஆஃபர் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன ஆஃபர்னு சொல்லுங்க சார். யூசுவலா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கிடையாது மேடம். ஓகே சார். பட் இப்போ எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா இங்க எந்த ஆஃபர் நம்ம அனௌன்ஸ் பண்ணாலுமே அதை 100% 100% நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த 2020 கடந்து இப்போ 2021 நம்ம முடிச்சிருக்கோம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 வீட்டுக்கும் மேல நம்ம பண்ணிருக்கோம். அந்த போன வருஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெஸ்ட் பில்டர் அவார்டு வந்து நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் வாங்கியிருக்கு. ஸோ இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நேரம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வீடு புக்கிங் பண்ணும் அப்படின்னா அது 100% பண்ணி தராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கும். பட் ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கான விடை அவங்க வந்து வாங்கணும், நம்ம எப்பயுமே வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவைகள் இருந்தா அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அந்த மாதிரி வீடு வாங்கணும். இப்போ ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 2021 நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கனவுல இருக்கிறவங்களும் சரி, இல்லை 2021 நம்ம சொந்த வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உறுதுணையாக இருக்கும், 100% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நியூ இயர் அப்படிங்கிறது எல்லாமே ஆஃபருக்கு இருந்ததுனால ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு கூட ஆக்சுவலா இந்த ஆஃபர்ல வந்து நம்ம வீடு இன்னைக்கு புக் பண்ணோம். ஓகே சூப்பர். சோ இது என்ன ஆஃபர் அப்படின்னா முதல்ல 2 லட்சம் கட்டி புக் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஓகே சார் அவங்கள ஒரு வருட இஎம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் நாமளே கட்டிடுறோம். சோ இப்போ அவங்க 2 லட்சம் கட்டிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம லோனுக்கு பண்ணிடுறோம். அந்த 12 மாத இஎம்ஐ என்ன வருதோ அதை நாம கட்டிடுறோம். சோ இப்போ இந்த 12 மாசம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மைண்டடா இருக்கலாம். சோ அவங்க இந்த 12 மாதம் வந்து வீட்டை பத்தி கவலைப்படாம அந்த இஎம்ஐ வந்து நாம கட்டிருந்தனால இந்த 12 மாசம் வந்து அவங்க ஃப்ரீயா யோசிச்சு ஒரு சீட்டு பணம் போடலாம். அந்த 13வது மாசத்துல இருந்து அவங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதனால 2 லட்சம் கட்டி புக் பண்ணிட்டாவே 10 லட்ச ரூபா வீடு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அட்டாச் டாய்லெட், ஒரு பூஜை ரூம், இது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு மேடம். அந்த வீட்டுல வந்து 10 லட்சம் ரூபாய் அந்த கான்செப்ட். அதுல 2 லட்சம் கட்டி, அதாவது இந்த ஆஃபர் வந்து வர 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 10/1/2021 இதுக்குள்ளார கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் மட்டும். அதே மாதிரி நம்ம சைட் நிறைய இருந்தாலும் இதுல ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர்ல மட்டும்தான் பண்ண முடியும் மேடம். ஓகே சூப்பர் சார். இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 1-2 ஆஃபர் ஏதோ சின்னதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பெருசா சொல்லிட்டீங்க. நிஜமாலுமே வாழ்க்கையில நம்ம ஒரு அழகான ஒரு வீடு வாங்கணும்னு லட்சியம் கனவோட இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இந்த நியூ இயர் டைம்ல புத்தாண்டு தினத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆஃபர் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளையா சொல்லி போட்டிருக்காங்க, அதை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க தான் வந்து அதை முடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ள நம்மளால வந்து ரெடி பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சரி, இப்போ அவங்க வந்து யார்கிட்டயாவது வந்து கடனா வாங்கி கட்டிட்டா கூட அந்த ஒரு வருஷத்துல அந்த கடனே அவங்க அடிச்சிடலாம். சொந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துடலாம். ஆமாங்க சார், ஏன்னா அந்த கடனே அவங்க அடிச்சிடலாம். இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கி கட்டுறாங்க,
அந்த கடனையே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறீங்க, இஎம்ஐ கட்டுறீங்க. இப்போ அத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து அந்த கடனையும் கட்டி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கடந்த வருடத்துல வந்து கஸ்டமருங்க வந்து வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் தான் இது. இப்போ போர் போடணும், இபி போடணும், டக்குன்னு கரை செலவு இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து கடனை வாங்கி செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து மீள முடியல, எங்களால இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப பர்டனா இருக்குது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல அப்படின்னாங்க. சோ அதனாலதான் நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ஆஃபர் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. சோ அதுக்கு மேல கிடையாது. இது அதுக்கு முன்னாடி வரவங்க, ஏன்னா இப்ப இந்த புதிய சிந்தனைகளோட இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நாள். சோ இந்த சிந்தனைக்கு வந்து நாம வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டணும். சோ அந்த வழிகாட்டுறதுக்காக தான் இப்போ இந்த வருஷம் வந்து வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பாங்க. அதை எப்ப ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும். அந்த டே இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 லட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஒரு கார் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முதலீடு மாதிரி இருக்காது. அது நாளைக்கு ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு மிக குறைவான ஒரு வளர்ச்சி தான் கிடைக்கும். பட் மண்ணுலையும் பொண்ணுலையும் போடுறது என்னைக்கும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய சைட்ல பண்ணாலும் சரி, ஆனா ஒரு சொந்த வீடு ஒரு ஒரு மகத்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் மேடம். ஓகே, நாம பாத்தீங்கன்னா ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழப்பாடி டோல்கேட் சேலம் டு சென்னை ஹைவேஸ்ல 20 கல்வி நிறுவனங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வாழப்பாடி டோல்கேட்ல இருந்து நம்மளுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஜேஹெச்பி அர்த்தநாரி நகர் டிடிசிபி லே அவுட் கொண்ட நமக்கு வீட்டு மனைகள் 55 வீட்டு மனைகள் நமக்காக கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்ல இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய இது புக்கிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்கு. இந்த ஒரு அழகான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து இஎம்ஐ கட்டவே வேணாம். நம்ம நிறுவனமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டி உங்க கையில வந்து அழகான வீட்டையும் கட்டி உங்க கையில கொடுத்துருவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு நீங்க ஒரு வந்து இஎம்ஐ கட்ட போறீங்க, அதுவும் குறைவான இஎம்ஐ தான் கட்ட போறீங்க. உங்களுடைய மாத வருமானம் இருக்கு இல்லையா, அதை விட உங்களோட மாத வருமானத்துல இருந்து உங்களோட வாடகையை விட இன்னும் வந்து இஎம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப குறைவா 5000 இருந்து தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு அழகான வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே கால் பண்ணுங்க. ஜவஹர் டிவி நேரலை நிகழ்ச்சிக்கு 0427244150 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்ப பக்கத்துல இருக்கிற சைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிருந்த மாதிரி ஒரு காலர் கேட்டிருந்த மாதிரி இப்போ நீங்க மட்டும் எப்படி அந்த அளவுக்கு வந்து குறைவான விலைக்கு வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்துல வந்து சைட் கொடுக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 55 வீடு மேடம் கான்செப்ட். ஓகே சார். இது ஆக்சுவலா 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம லான்ச் பண்ணது. ஆமாங்க சார். இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரோடு இருக்கு இல்லீங்களா, ரோடு பஞ்சாயத்துல போடுறதுனால 1-2 மாசம் வந்து ஜல்லி எல்லாம் இருந்ததுனால நம்ம அதை இது பண்ண சைட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே சார். சோ அதனால வந்து இந்த 55 இடையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 7 வீடுகள் தான் நம்ம புக் ஆயிருக்கு. ஓகே சார். நம்மளுடைய ஆரம்ப காலத்திலே நாம எப்போ என்ன பண்ணாலுமே முதல்ல வந்து ஒரு 10 வீடு நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா. ஆமாங்க சார். இப்போ வந்து வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு கிடைச்சது. ஆனா நம்மள இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஒரு முதலீடு போடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நம்ம முதலீடு போடணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன நினைப்பீங்க, இப்போ நீங்க முதலீடு போடுறீங்க உடனே அதுக்கு அது நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு வட்டி பணம் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ நம்மள நம்பி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க் ரெசிடென்சின்னு சொல்லி நம்ம வந்து உயிரியல் பூங்கா போற வழியில போட்டிருந்தோம். நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 650-700 தான் கொடுத்துருந்தோம். பட் இன்னைக்கு வாங்கினவங்க நம்ம ஒரு கம்பல்சரி நம்மளுக்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1200க்கு நம்ம கேட்கறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி விட்டுறோம். இன்னைக்கு நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிடுவோம். சோ அந்த டெவலப்மெண்ட் சார்ஜுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம ஆல்ரெடி 7 வீடு புக் பண்ணிருக்கோம், இன்னும் 10 வீடுகள் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இது நம்ம எது எடுத்தாலும் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் வீடு. எல்லாரும் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ப்ரொமோட்டர் மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நம்மளுது அப்படி கிடையாது மேடம். ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் வீடா தான் கொடுப்போம். அதுல முதலீட்டாளர்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க முதலீடு பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு கண் கூட அவங்க வளர்றத வந்து நம்மளுடைய பணம் வந்து நம்ம போட்ட பணம் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கறத கண் கூட பாத்துக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த பெஸ்ட் ஆஃபரும் சரி. ஏன்னா வாங்குறவங்களும் வந்துடுறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துரும். நம்மள நம்பி முதலீடு பண்றாங்க இல்லைங்களா, நாளைக்கு அதை டெவலப் ஆகும்போது இப்ப நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா
நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கும்போது அவங்களுக்கு லாபம் தானே. லாபம் தாங்க சார். சோ அந்த விஷயத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஆஃபர். நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து லாபம் தான். அதுவும் வந்து இப்ப அதாவது அந்த லாபத்தை வந்து குடி விரைவில் ரொம்ப அதிரடியா கொடுக்கறது வந்து நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான். இப்போ அது மட்டும் இல்லைங்க சார், நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆஃபர்ஸ் குடுக்குறோம் அப்படின்னாவே வந்து ஜெயராம் ஹவுசிங்ல ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே ஆச்சரியமா தான் பாப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து புக்கிங் வந்து ஆயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு இடத்துல ஓபன் பண்ணிட்டாவே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உடனே வந்து சேல் ஆயிட்டே இருக்கும். அதுவும் வந்து நீங்க வந்து இந்த புத்தாண்டு பொங்கல் ஆஃபர் அப்படின்னு சொன்னதுமே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கும். நம்ம ஜெயராம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டாங்க, இனிமே வந்து பயப்படாம வந்து நம்ம வந்து நிலம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பா நீங்களும் ஒரு அழகான வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயராம் ஹவுசிங் கீழே ஸ்டிப்ல போற நம்பருக்கு கூட நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க மிஸ்டு கால் கொடுத்துட்டு கட் பண்ணுங்க, அவங்களாகவே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சார் இப்போ நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகருக்கும் இப்போ வந்து நம்ம வாழப்பாடி டோல்கேட்டுக்கும் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஆனா வந்து சேலத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஆனா லிமிட் குள்ள தான் இருக்கு. சேலம் லிமிட் குள்ள நம்ம வந்து சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாழப்பாடி டோல்கேட் தாண்டனோட ரைட் சைடுல நம்ம உள்ள போகும்போது பஸ் வெள்ளாளகுண்டம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க சார். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் பயணம் தான், கண் பார்வையில தான் நம்ம சைட்டே இருக்கு. ஆமாங்க சார். பட் நம்ம சேலத்துல இருந்து பாக்கும்போது கரெக்டா 20 கிலோமீட்டர் மேடம். அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான் வருது. இதை வந்து டிஸ்டன்ஸா இல்லாம மேடம், இப்போ சேலம் மாவட்டத்துல நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி 10 லட்சம் ரூபாயில வீடு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நல்ல growth ஆயிடுச்சு. இப்போ வந்து சேலம் வந்து இந்த பாலம் இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த டிராபிக் பிரச்சனையும் கிடையாது. அதனால எங்க வேணாலும் நம்ம வந்து 15 நிமிஷம் பாலம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. அதனால நாளைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இங்க சேலத்துல ஒரு 10 லட்சம் ரூபாயில பண்ண முடியாது. ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்னா அந்த வீடு கட்டணுங்கிற ஆசை கூட விட்டு போயிடும். சோ அந்த 10 லட்சம் அப்படின்னா பரவாயில்ல. அதுக்காக தான் இந்த 2 லட்சம் செலுத்தினா போதும், மீதி வந்து நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இப்ப வந்து வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா 10 லட்சம் இருந்தா தான் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து 2 லட்சம் இருந்தா போதும், பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நாமளே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். அவங்க எந்த தரப்பு மக்களா இருந்தாலும் சரி, எந்த தரப்பு வேலையா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை அமைச்சு கொடுத்துறோம். அதாவது ஒரு இஎம்ஐனா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் பிலோ 10 lakhs கொடுக்கறதுக்கு பேங்க்ல வந்து அதனுடைய மேனேஜருக்கு இருக்கு, அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கஸ்டமருக்குலாம் நம்மளே ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நாமளே லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு டவுன் பேமெண்ட் 2 லட்சம் இருந்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம். நீங்க என்ன நடக்கிட்டு இருந்தீங்க சார்? இப்போ வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் மேடம். அவ்வளவுதான், 20 கிலோமீட்டர் தான். முதலீடு பண்ணும்போது நாம இப்போ இங்க வாடகை வீட்டுல இருக்காங்க, இவங்க ஒரு 5000 வாடகை கட்டிட்டு இருப்பாங்க. நாம அங்க போய் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனா இந்த வருஷத்துல சொந்த வீடு அங்க உருவாக்கி இருந்தாலுமே, அதை நம்ம வாடகை விட்டு இருந்தாலுமே அந்த வாடகை பணத்தை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி இதை நம்ம டேலி பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிடலாம். நாளைக்கு டெவலப் ஆக ஏன்னா ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐபிஎல் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, பக்கத்துலயே தான் இருக்கு, 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சுத்து வட்டாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, ஆனா ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது, பெரிய மால் ஒன்று வரப்போகுது, மினி ஏர்போர்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க போட்ட முதலீடு இன்னைக்கு இவங்க சேலம் சிட்டியில டெவலப் ஆகுதோ இல்லையோ கேள்விக்குறிதான் மேடம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேலத்துல சென்னையில பொறுத்த வரைக்கும் ஒரு சேப்பாக்கம்னு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு கூவம் மாதிரி தான் இருந்தது. அதை வந்து ஒரு பாக்குறது கூட யாரும் வராம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பணத்தை போடுறத பத்தி யோசிச்சாங்க, பாக்குறது கூட வராம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சேப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் உருவாக்கி இன்னைக்கு அங்க அக்கம் பக்கத்துல என்ன ரேட்டு என்ன பிரைஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி 30,000 கொடுத்தாலும் சரி 40,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ இடம் கிடைக்காது. ஸோ அது காரணம் என்னன்னா அந்த இன்டர்நேஷனல் அந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஸோ இப்போ அந்த வெள்ளாளகுண்டம் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, அது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சைட்டும் டெவலப் ஆயிடும். ஸோ அன்னைக்கு இவங்க போட்ட முதலீடு இன்னைக்கு சேலத்துல வந்து இன்னைக்கு நம்ம அங்கேயா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அதாவது டிடிசிபி அப்ரூவ்டு சேலம் சுத்து வட்டாரத்துல இப்ப டிடிசிபி அப்ரூவ் நம்ம மட்டும் தான் போட்டு இருந்தோம் மேடம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம கிட்டே சொல்றேன், நம்ம ஜேஹெச்பி இப்ப அத்தனாரி நகர் முன்னாடி ஜேஹெச்பி சிட்டி கண்ணங்குறிச்சியில போட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜேஹெச்பி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆமா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு மேடம். அத்தனாரி நகர் சில்நாயகம் மட்டும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு மேடம். ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு யார் வராங்க வாண்டட்ல இருக்கு. ஒரே ஒரு வீட்டு மனை மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. எல்லாமே வீடுங்க தான் மேடம். ஓகே சார். இப்ப நாம வந்து இன்னைக்கு 20 லட்சத்துல இருந்து 14 லட்சத்துல இருந்து வீடு கொடுத்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வாங்கினவங்களே. ஒன் செகண்ட் சார். ஹலோ வணக்கம்.
ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஓகே சார், நீங்க லைன்ல இருக்கீங்க, நீங்க கட் பண்ணிட்டு கூட திரும்பவும் கூப்பிடலாம், ஏன்னா மத்தவங்களுக்கு வழிவிடலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0427244150 நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். ஹலோ வணக்கம். ஹலோ ஓகே, தேங்க்யூ சார். கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் நீங்க கட் பண்ணிட்டு கூப்பிடலாம். நீங்க லட்சத்துல போடுற முதலீடு கோடியில வந்து ஒரு லாபமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நிலத்துல போடுற முதலீடு என்னைக்குமே வந்து சேதாரம் ஆகாது. ஏன்னா வந்து நிலத்துல போடுறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்டயே அந்த பணத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பத்திரமா இருக்கும், நம்மளுக்கு வந்து லாபத்தை மட்டும் தான் கொடுக்கும். அதுவும் ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க வந்து ஒரு அழகான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை மேல மேல கொண்டு வந்து விடுறதுக்கு வந்து ஒரு வழித்துணையா வந்து ஒரு உறுதுணையா இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களே வந்து குறைவான இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் நமக்காக பண்ணி கொடுத்துறாங்க. 1 இயர் வந்து நமக்காகவே பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து இஎம்ஐ அவங்களே வந்து பே பண்ணிடுறாங்க. இதை விட ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. நம்ம வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டினா போதுங்க. இந்த 10ஆம் தேதிக்குள்ள கட்டுற நபர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒரு அழகான வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா ஜவஹர் டிவி நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் ஒரு அழகான பரிசு மழை ஆஃபரை நீங்களும் அள்ளிட்டு போலாம். கால் பண்ணுங்க சார். இப்போ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நம்ம சைட்ல இருந்து 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்லிருந்தீங்க. இப்போ அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். இப்போ நம்ம ஓலி சில்ட்ரன் அந்த சம்பந்த ஸ்பின்னிங் மில், நரசோஸ் கம்பெனி, குறைஞ்சபட்சம் ஒரு 3000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்டரியில தான் பாத்தீங்கன்னா அங்க வேளாளகுண்டத்தில் இருக்கு, பெரிய யூனிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா தர மக்களும் வந்து இருக்காங்க. இப்போ ஒரு இஸ்லாமிய பக்கத்தில் மசூதி இருக்கா, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே புக் பண்ணவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இதெல்லாம் இருக்கா பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆமா, அவங்களுக்கு தேவை இல்லாத ஒண்ணு கூட கிடையாது, எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த வெள்ளாளகுண்டம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டாவே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய மால்கள் வந்து இனிமே வரப்போகுதுங்கிறது எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு முதலீட்டாளரை நினைச்சுக்கோங்க மேடம். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நம்ம அன்னெசரி கொண்டு வந்து போடுவோம்னு நினைப்பாங்களா? இல்ல சார். ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா, இப்போ நாம வந்து ஒரு முதலீடு போடுறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா நடக்கக்கூடிய உண்மைகளை தான் சொல்றோம். ஒரு விஷயம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை உருவாக்குறவங்க அதுக்காக எவ்வளவு விஷயங்களை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும். அது நாளைக்கு டெவலப் ஆகும்போது நம்மளுடைய ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் 10000 வரைக்கும் விலை அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இத்தனைக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா புத்தாண்டு பொங்கல்னாவே ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒரு அதுக்காக தான் இந்த ஆஃபரும் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ வந்து நம்மளது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சைட் இருக்காங்க சார் மேடம். இப்போ அட் பிரசன்ட் இருக்கிறது நம்ம ஜேஹெச்பி அண்ணாமலையார் நகர் மட்டும்தான் இருக்குது. காரணம் டிடிசிபி லேஅவுட் எங்கேயுமே கொடுக்கல மேடம், எல்லாம் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் கொஞ்சம் ப்ராசஸிங். ஒரு சைட்டை உருவாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆயிடுது. நம்ம உருவாக்கிட்டு இப்போ அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா கொஞ்சம் இந்த பேரண்ட் இது லாக்டவுன் இந்த விஷயங்கிறதுனால அரசு ஊழியர்களும் கொஞ்சம் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால அப்ரூவல் வந்து ரொம்ப குறைவா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால சேலம் சிட்டில டிடிசிபி லேஅவுட் கிடையாது, புதுசா வந்து எதுவுமே கிடையாது. ஓகே சார், நம்மளது மட்டும்தான் இப்ப அவைலபிளா இருக்கு. ஏன்னா டிடிசிபி லேஅவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் லோன் வாங்க முடியும். ஆமாங்க சார். நாளைக்கு மறுக்கரையும் அப்படி நீங்க போனாலுமே நாளைக்கு வீடு கட்டணும் அப்படிங்கும்போது லோன் வாங்கும்போது பில்டிங் அப்ரூவல் வாங்கணும்பாங்க. அந்த பில்டிங் அப்ரூவல் இல்லை அப்படின்னா இப்ப என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டிடிசிபி அப்ரூவல் இல்லை அப்படின்னா இபி கனெக்ஷனே கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க இப்போ லாஸ்ட் வீக்ல. சூப்பர். அப்படின்னா பாத்துக்கோங்க, நீங்க வீடு கட்டணும், நீங்க வேற இடத்துல நீங்க இடம் வச்சிருக்கீங்க, அந்த வேற இடத்துல இடமே வச்சிருந்தாலும் அதுல வந்து நீங்க முன்னாடி எல்லாம் எங்க இருந்தாலும் இபி கனெக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு இருந்தது. போன வாரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடம் ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க என்ன கட்டி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். சரி நம்ம போயிட்டு அங்க இபி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அன்அப்ரூவ்டு லேஅவுட் அப்படிங்கும்போது இபி கனெக்ஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ அப்படின்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். எல்லாமே டிடிசிபி அப்படிதான் வரணும். எல்லாமே 33 அடி தார் ரோடு.
இது மக்களுக்கான ஒரு நலன் தானே, மக்களுக்கான நல்ல. ஏன்னா அவங்க வந்து யார்கிட்டயாவது சேல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வந்து அவங்களாவே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து வீடு நாங்க கட்டிக்கிறோம், இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கிற மாதிரி ஒரு இருந்தாலும் தெரியாம கூட வாங்கி போட்டுருக்கலாம் மேடம். அதை நம்ம இன்னைக்கு வீடு கட்டலாம், எதுக்காக சொத்து வாங்கி போறாங்க? ஒன்னும் முதலீடா இருக்கணும், இன்னும் நம்ம வீடு கட்டுறதா இருக்கணும். ஆமாங்க சார். இப்ப வீடு கட்டணும் அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு இவ்வளவு சிக்கல் வருது. ஸோ அதனால இந்த டிடிசிபி அப்படி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே பரவாயில்ல, வில்லன் குட். இப்ப சிட்டிக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே போட்டுறதெல்லாம் அப்ப டிடிசிபி அப்படி இல்லையே, அதெல்லாம் என்ன பண்ணணும், சிட்டிக்குள்ளார ஆல்ரெடி டெவலப் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி சிட்டிக்குள்ள இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லேஅவுட் ஃபேர்லாண்ட்ஸ் பெருமாள் கோயில் கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது அப்ரூவ்டா கிடையாது. ஆனா அது டெவலப் ஆகாம இருக்குமா? அது மாதிரி தான், ஏன்னா அதுதான் விஐபி ஏரியா. ஆமா, டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ் மட்டும்தான். மறுபடியும் இப்போ நாளைக்கு இப்போ நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ 8 வழிச்சாலை, அதே மாதிரி நம்ம முள்வாடி கேட்டு இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு மேம்பாலம் இருந்தது. அந்த மேம்பாலம் போகும்போது அங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிளினிக்லாம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு ஆனா அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஆனா ஒரு டிடிசிபி லேஅவுட்ல வந்து எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சேட்டலைட்ல ஒரு பதிவாகக்கூடிய ஒரு வரைபடம். அந்த திட்டங்கள் வந்து அமுல்படுத்துறாங்க அப்படின்னா கூட இது வந்து இந்த ஒரு டிடிசிபி வீட்டு மனை குடியிருப்புக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க இடம் இருக்கு அப்படிங்கும்போது அதுல இருந்து கிராஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கிடையாது. அதனாலதான் சொல்றேன், டிடிசிபி லேஅவுட்னா அது வந்து ஸ்டாண்டர்ட், அது ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு இது வாங்குறதுக்கு ஒரு குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வீட்டு மனைகளை மட்டும்தான் நாம கொடுக்குறோம். ஸோ அதனால இதுவும் முக்கியம். நம்ம ஏன் அங்க போய் வாங்கணும் அப்படின்னா இங்க லேஅவுட்ல கிடையாது. ஏதோ ஒரு பிளாட் 2 பிளாட் வாங்கணுங்கிற கேட்டு வாங்கிக்கலாம். பட் முதலீடு பண்ணணும், நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆகணும். ஏன்னா கேட்டட் கம்யூனிட்டி, அண்ணா அதர் பீப்புள் வந்து யாரும் நம்மளுக்கு உள்ள வர முடியாது. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் ஒரு சேஃப்டி நினைப்பாங்க. நம்ம வாங்கி போட்ட சொத்து, இப்ப இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அங்க சென்னைக்கு அருகில்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் போட்டாங்க. நாங்க போனோம் 100 கிலோமீட்டர் போனோம். ஷெரீஃப்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் போய் அவங்களே டூலிலே போய் பார்த்துருக்காங்க, 100 கிலோமீட்டர் கிராஸ் ஆகி போயிட்டாங்களாமா. பட் ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல ஒண்ணு வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அதை விற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்படி இல்ல, விற்க முடியல. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு அது கரையும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா டிடிசிபி அப்படி வாங்கினா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். அதுதான் சார். இப்போ வந்து நம்ம ஜெயராம் ஹவுசிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்குற விலையே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா தான் கொடுத்து நம்ம விசாரிக்கும் போது நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறதுக்காக அவங்க வராங்க. நாம வந்து ஒரு 55 வீடுகளை நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம 55 வீடுகளை கட்டக்கூடிய அந்த இடங்களை நம்ம வாங்கும்போது அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பேச போறோம், விலை பேச போறோம். அவங்க ஒன்னா விற்க போறது கிடையாது. ஒரே ஆளுகிட்ட 55 இடங்களையும் நம்ம வாங்க போறோம். அவங்க நம்ம பேசி எந்த அளவுக்கு நம்ம பேசி விலையை குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணி மார்க்கெட் விலைக்கு கொண்டு வந்து, மார்க்கெட் விலை என்னவோ அந்த மார்க்கெட் விலைக்கு தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இந்த 55 நபர்களும் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்காக நம்ம ஒருத்தரே பேசி நம்ம எல்லாம் முடிவு பண்ணி கொடுக்கறது தான். அவங்க 55 குரலும் ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட குரல் கரெக்டா இருக்கும். அதனாலதான் அவங்கள குறைச்சா அவங்க எங்கேயுமே பார்க்கிங் பண்ண தேவையில்ல. அங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சிங்க அப்படின்னா என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துருப்போம். அதெல்லாம் நாங்க வந்து இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குற செலவுகள்லாம் இருக்கு, இந்த அப்ரூவ் வாங்குற செலவுகள் இருக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மட்டும் பாத்தீங்கன்னா 4500 சதுரடி விட்டுருக்கோம். சூப்பர். ஸோ 4500 சதுரடி நம்ம இடம் விட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எல்லாம் போக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கணும், ஒரு டான்ஜெட் கோவுக்கு இடம் ஒதுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்ரூவ்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி தான் சார். இப்போ நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 10ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த 2 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குமாங்க சார்? அது வரைக்கும் இருக்காது மேடம், சைட் இருக்குமான்னு தெரியல. இப்போ ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர் இருக்காங்க. ஓகே சார். நம்ம கிட்ட நம்ம ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லான்ச் பண்ணாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு பர்டிகுலர் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் அப் இன்னைக்கு நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஆமாங்க சார். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அதாவது கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தங்கம் நிறைய வச்சிருக்கவங்க, தங்கம் இன்னைக்கு பாருங்க லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் விலை டவுன் ஆயிடும். புரியுதா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஃபிளைட் கனெக்டிவிட்டி வந்தது அப்படின்னா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபிளைட் கனெக்டிவிட்டி இல்லாதனால வீட்லயே இருக்கிறோம். கையில இருக்கிற ஃபண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் கடைகள் மூடப்பட்ட நேரத்திலையும் தங்கம் விலை வந்து அதிகமாயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இது நாளைக்கு விற்கக்கூடிய சரியான நேரம் இதெல்லாம்.
இதுல இருந்துட்டு இப்ப நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா கூட வித்துட்டு கூட வாங்கிடலாம், சரியான நேரம், இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவா வந்துடும். காரணம் என்னன்னா அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு நேரம் அவங்க பார்த்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், இந்த மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அது மாதிரி வச்சிருந்தாலும் சரி வித்துட்டு கூட நம்ம வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேடம் 2021 ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணாங்க அப்படின்னா 22 அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னாவே அவங்க தெரிஞ்சு போயிடும். ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 22 எண்டில் பார்த்தீங்க, 21 எண்ட்லேயே அவங்களுக்கு 2000 லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் எழுதி கூட கொடுக்குற மேடம், இன்வெஸ்ட் பண்ணணும், பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா சார் அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து டெவலப் ஆன ஏரியானே சொல்லலாம். ஏன்னா வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல்ஸ் இருக்கு, குழந்தைங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு, அதே மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கு. எல்லா ஊர்களுக்கும் போற பஸ் வசதிகள் வந்து அந்த இடத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து வெளியே வந்தாவே வந்து பஸ் இருக்கு. நல்ல பொல்யூஷன்ஸே இல்லாத ஒரு ஏரியா. கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சைட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது லாபகரமா இருக்குமா அப்படிங்கறத வந்து யோசனை பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க வந்து ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்பவே நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டுறதுனால 1 இயர்க்கான இஎம்ஐ வந்து அவங்களே கட்டி கொடுத்துறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இடையில அந்த 10 டேஸ்க்குள்ள வந்து நீங்க எப்படியாவது வந்து பணம் ரெடி பண்ணி நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கான ஒரு அடித்தளம் வந்து நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னாவே அந்த 1 இயர்க்கான அமௌண்ட்டை நீங்க வாங்கின கடனை வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கான இஎம்ஐ வந்து நீங்க பே பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஜெயராம் ஹவுசிங் உங்களுக்கான 1 இயர்க்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா அவங்களே கட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செகண்ட் இயர்ல இருந்து நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மாத வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளேயே தான் நீங்க கட்ட போறீங்க. உங்களோட வாடகை பணத்துல இருந்து இஎம்ஐ வந்து குறைவானது தான் கட்ட போறீங்க. கண்டிப்பா இப்போ வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா சார் மினிமம் வந்து 8000 9000 ரூபாய் இல்லாம வாடகை இருக்கவே முடியல சார். கண்டிப்பா மேடம், இன்னும் நாளடைவுல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். சார் இப்ப கிராமத்து சைட்லயே பாத்தீங்கன்னா சார் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கம்மியா ஒரு ரூம் ஒரு ஹால், அந்த 2 ரூமுக்கு மட்டும் அங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி குழந்தைங்களோட எஜுகேஷன்லாம் அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கும். ஆமாங்க சார். பட் இன்னைக்கு நம்ம அங்க முதலீடு பண்றோம் பாத்தீங்கன்னா எல்லாமே நாளுக்கு நாள் இப்போ இளம்பல்ல இருக்கு அப்படின்னா குட்டி ஜப்பான். காரணம் என்ன அப்படின்னா அது வந்து உலக வர்த்தகத்துல இடம் பெற்றிருக்க இடம் தான் வந்து இளம்பிள்ளை. இப்ப சேலம் மாவட்டத்துக்குள்ளதான் இளம்பிள்ளையும் இருக்கு. இப்ப அந்த இளம்பிள்ளையில போய் ஸ்கொயர் ஃபீட் கேட்டீங்க அப்படின்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் ரேட்டோட அதிகமா இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சம் வரைக்கும் இருக்கு இளம்பிள்ளையில. இப்போ அந்த ஏரியாவுக்கு அது டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஆத்தூர் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க அந்த பாக்கு மரம் பாக்கோட எக்ஸ்போர்ட் அங்க அந்த ஏரியாவுக்கு அது டெவலப்மெண்ட். வெள்ளாளகுண்டம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் பியூர் நம்ம இந்த உழவர் சந்தைகளுக்கு வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வெள்ளாளகுண்டத்துல இருந்தா நம்மளுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு அந்த டெவலப்மெண்ட். ஸோ வெள்ளாளகுண்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டும் டெவலப் ஆனது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு போடுற முதலீடு நாளைக்கு கோடியில வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து தான் மேடம் பண்ணியிருப்போம். அவங்க இங்கே இப்போ வாடகை நம்ம இங்கே பண்ணுறோம் அங்கே நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது மேடம். வெள்ளாளகுண்டங்கிறது அங்கே இருக்கிற மார்க்கெட் வேல்யூ வச்சு தான் நம்ம பண்ணணும். இங்கே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வில்லேஜுக்கு ஏன் நம்ம போடணும் அப்படின்னு கிடையாது. அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு முதலீடாக வச்சுக்கலாம். நாளைக்கு அது வளர வளர திடீர்னு அவங்க திரும்பி இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்க 5 வருஷம் கழிச்சு விற்கிறாங்க அப்படின்னா இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு ஒரு 11 லட்சம் கட்டி முடிச்சிருப்பாங்க. திருப்பி விற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கார் மட்டும் 2 லட்சத்துக்கு தான் விற்கும். இப்போ அதே 2 லட்சம் கட்டுறாங்க, மாசம் 6000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாங்க. திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா சொத்து 1 கோடி ரூபா சொத்து. ஒரு 10 வருடம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபா சொத்து அது பாத்துக்கோங்க. நம்ம அதுதான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ண. ஏன்னா வந்து காலேஜ் வந்து அந்த இடத்துல 20 காலேஜ் வந்து அந்த எல்லா காலேஜ் சேலம் மாவட்டத்துல நம்ம விரல விட்டு எண்ணக்கூடிய டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் காலேஜஸ் எல்லாமே அந்த ரோட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து நம்ம பொல்யூஷனே இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவ்வளவு அடிச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து பால் பண்ணை இருக்கிற ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹட்சன் கடை அந்த இடத்துல. ஏன்னா வந்து நமக்கு வந்து பொல்யூஷன்ஸ் இல்லாத ஒரு இடத்துலதான் வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையே இருக்கக்கூடாது, வாட்டர் பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்து இருக்கவே கூடாது. அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன் கடை ஒரு வந்து பால் பண்ணை உருவாக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து அதுவும் வந்து குறைவான விலைக்கு அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல டாப் மோஸ்ட் இருக்கிற இடத்துல ஐஸ்கிரீம்லயும் தயிர்லயும் இருக்கிற ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஹட்சன் கடை தான். இது நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா
போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. வாழப்பாடி டோல்கேட்ல இருந்தா அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்தா போதுங்க சார். ஏன்னா வந்து நாங்க ஒரு தடவை 1 செகண்ட் அதுல வந்து நாங்க திரும்பி வந்து பார்த்தோம் சார். அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு வரப்பதான் அவ்வளவு வந்து ஃபுல்லாவே வந்து நேச்சுரல் நிறைய யூனிட்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு 1000 பேர் வேலை வாய்ப்பு இருந்தது, இன்னைக்கு வந்து 2000 பேர் 3000 பேர் வேலை வாய்ப்பு வரவங்க டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த ஏரியா நல்ல டெவலப்மென்ட் மேடம். அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்பின்னிங் மில் எல்லாமே அங்கதான் இருக்கு. நம்ம வாழப்பாடி டோல்கேட் கிட்ட ஸ்பின்னிங் மில் இருக்கு, பெரிய பெரிய மில் எல்லாமே இருக்கு. அதனால நரசூஸ் அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பண்றாங்க. அதனால வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு இடம். வாழ்வாதார பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வெள்ளாளகுண்டத்துல வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து சைட் வாங்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்க நமக்கு வந்து குழந்தைங்களோட கல்வி வந்து பாதிக்க கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து தினக்கூலி கூட நம்மளால வந்து ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்னா, நம்மள தினக்கூலி கூட வீடு வாங்க முடியும்னா நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது, நம்ம அந்த அமௌண்ட் வச்சுட்டு நம்ம இங்க வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயராம் ஹவுசிங்ல வெள்ளாளகுண்டத்துல நீங்க சைட் வாங்க. ஏன்னா வாழ்வாதார பிரச்சனைகள் இல்ல, குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அங்கேயே சைட்டுக்கு பக்கத்துல காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, சிபிஎஸ்இஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி, பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியா இருக்கு, 2 தனித்தனியாவே இருக்கு. அதனால பிரச்சனைகளே இல்ல. அதே மாதிரி நீங்க வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களோட சேஃப்டிக்கு பிளே ஸ்கூல்ஸ் பக்கத்திலேயே இருக்கு. நம்மளது கேட்டட் கம்யூனிட்டி, குழந்தைங்க வெளியில எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால இருக்கக்கூடிய தனிமையா லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். அந்த மாதிரி இது சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 33 அடி தாரோடு எங்கேயுமே கிடையாது. ஆமாங்க சார். நம்ம இப்போ ஜெயலட்சுமி அத்தனா நகரில் இப்போ 33 அடி தாரோடு போட்டிருந்தோம். அதே மாதிரியே இப்போ வெள்ளாளகுண்டமும் பார்த்தீங்கன்னா 33 அடி தாரோடு. நாளைக்கு ஃபியூச்சர், நாளைக்கு ஏதாவது ஒரு டிராஃபிக்கு இந்த மாதிரி ஆகுமா, ஒரு இடம் நெரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இப்பயே யோசிச்சு தான் 33 அடி தாரோடு கொடுத்துருக்கோம். கிராஸ் ரோட் 23 ஃபீட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அது பார்க்கவே பாத்தீங்கன்னா சார் இருக்கிற நம்ம வந்து ரோட்லயே பாத்தீங்கன்னா 23 அடி தான் இருக்கும். ஆனா நம்ம சைட்லயே வந்து 23 அடி கிராஸ் ரோடே கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம் சார். சரி, இப்போ வந்து நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். ஆமா மேடம். 10 லட்சம் முழுசா கட்டுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் மேடம். 10 லட்சம் ரூபாய் நாங்க முழுசா கட்டுறோம், என்ன ஆஃபர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆஃபர். ஏன்னா நாம நாளைக்கு டெவலப் ஆக போகுது. நான் இருந்தாலும் முதல் முன் பணத்தை முன்னாடியே கட்டிட்டேன், எனக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு அதுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம எங்களால முடியல, எங்களுக்கு சொந்த வீடுங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 லட்சம் கட்டுறாங்க அவங்களுக்கு. இது இல்லாம லேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நம்ம கொடுக்குறோம். லேண்ட் மட்டும் வேணாலும் கொடுக்குறோம் மேடம். அதுக்கு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு அந்த மாதிரி அவங்க எங்க போட்டாலும் வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. ஓகே சார். சோ எல்லா இடத்துலயும் அவங்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு நாமளே வித்தும் கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். இப்ப ஆரம்பிக்கிறோம். இப்ப கொஞ்ச நாள்ல பிளாட் எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப கிழக்கு பார்த்த பிளாட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70% முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க வாங்கியிருப்பாங்க, முதலீட்டாளர் வாங்கியிருப்பாங்க. இப்ப இன்னொரு கஸ்டமர் யாராவது வராங்க, ஈஸ்ட் ஃபேசிங் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம கூப்பிட்டு அவங்கள பேசுவோம். அவங்களுக்கு ஒரு சரியான லாபத்தை கொடுத்து இப்ப ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துல அவங்க போட்டிருக்க வட்டி கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? சோ அதுக்காக அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. சூப்பர் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வீடாவே நீங்க கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா சார்? ஆமா மேடம். இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து அரசு மானியம் கொடுக்குறாங்களா? ஆமா மேடம். இப்ப பாருங்க, இதுவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2,67,000 ரூபாய் இதுல இருந்தது. இப்ப நம்ம சிஎம் வந்து 2,74,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அரசு மானியம் 2,74,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வீடு கட்டுறாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் 2 லட்சம் இனிஷியல் பேமெண்ட் கட்டிடுறாங்க. அதுல 2,74,000 ரூபாய் இஎம்ஐ நம்ம கட்டிடலாம். அந்த சப்சிடி வாங்கிடலாம். 5 லட்சம் மாசம். ஆனா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கட்ட முடிஞ்சது அப்படின்னா சொந்த வீடு. அது ஒரு 10 வருடத்துல சொந்த வீடு அப்படிங்கறத விட 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் சொத்து. அவங்க குடுக்குற அமௌண்ட்லயும் அதுக்கப்புறம் நீங்க 1 இயர் வந்து இஎம்ஐ கட்டிடுறீங்க. அவங்க பேலன்ஸ் கட்ட போறதே எவ்வளவு சிக்கல் இருக்கும். எவ்வளவு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வேற எந்த இடத்துலயும் பண்ண முடியும், நாங்களே நினைச்சாலும் பண்ண முடியாது. ஆமாங்க சார். சோ இவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் நாள்ல இந்த நியூ இயர் அந்தமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணா அவங்களுடைய அவங்க இன்ஸ்பிரேஷனுக்காக நம்ம ஒரு அடித்தளம் போடுறோம். இது அவங்க வந்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியா இருப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் மேடம், ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது மேடம். அது வாங்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த முதலீடு பண்றாங்க இல்லைங்களா, நிறைய கேள்வி இருக்கும். இவங்க எப்படி பண்ணுவாங்களா, எல்லா ரியலைஸும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிதான் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இடத்த வந்து பார்க்கட்டும். நம்ம இடத்த வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்.
ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது எப்படி பண்றாங்க, போன மாசம் எந்த சைட் லான்ச் பண்ணாங்க, அந்த சைட்ல என்ன பண்ணிருக்காங்க, என்ன குவாலிட்டி பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் சார். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சார் இருக்காங்க, பேசலாம். எங்க இருக்குங்க சார்? வெள்ளாளகுண்டம் சார், வெள்ளாளகுண்டம். நம்ம சென்னை பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, வாழப்பாடி ஆத்தூர் போற வழி, அந்த டோல்கேட் வாழப்பாடி டோல்கேட்டை தாண்டி அடுத்த நெக்ஸ்ட் ரைட்ல சார் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளாளகுண்டம் அப்படிங்கிற ஊர் வரும் சார், பஸ் ஸ்டாண்டு. வேற வந்து சீலநாயக்கன்பட்டி நாளிக்கல்பட்டியில போட்டிருக்கோம் சார். ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் சார் அவைலபிளா இருக்கு. அந்த சீலநாயக்கன்பட்டி ரவுண்டானில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டருங்க சார். ஆமா, அது பாத்தீங்க அப்படின்னா 22,50,000 ரூபாங்க சார். ஆமா, 900 சதுரடி லேண்ட்ல 800 சதுரடி வீடுங்க சார். வீடு ரெடியா இருக்கு சார். ஏற்கனவே புக்கிங் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பேக் டிராப்ல இருக்கிற இடத்தை நீங்க பாத்துக்கோங்க. அது ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நீங்க இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. நீங்க வாங்குறீங்க வாங்கல செகண்டரி சார். இப்போ நீங்க பேக் டிராப்ல இருக்கிற இடத்த வந்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகள் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா 11 பேர் குடி போறாங்க. நீங்க வந்து இடத்த வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சார். சரிங்க சரிங்க, அதுதான். வாங்க சார், வாங்க சார். உங்க பேருங்க சார்? பேரு கார்த்திகேயன். கார்த்திகேயன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரிங்க சார். இப்போ நம்ம ஜெயராம் ஹவுசிங்ல பாத்தீங்கன்னா சார் இந்த ஜேஹெச்பி அர்த்தநாரி நகர் இருக்கு இல்லீங்களா, இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட்மார்க் வந்து சில நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு பேக் போன் மாதிரி மேடம். இப்போ இந்த வருஷத்துல லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி ரியல் எஸ்டேட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். ஓகே சார். நாம இதே லைவ்ல பண்ணதுதான் மேடம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜேஹெச்பி அர்த்தநாரி நகர். ஆமாங்க சார். அவங்களுக்கு இப்போ அண்ணாமலையார் நகர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண சைட்டு நாம 3 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணோம். அதாவது 6ஆம் தேதி 8வது மாசம் 2020 அன்னைக்கு லான்ச் பண்ணோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி லான்ச் பண்ணோம். ஆமாங்க சார். இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம். வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு பார்த்தா போதும். நம்ம இன்னைக்கு அவங்க வந்து பாத்துட்டாங்க அப்படின்னா லைஃப்ல என்னைக்கா இருந்தாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 6 வருடத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து இடத்த பாத்துட்டு போனவங்க மேடம், இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. ஆனா இன்னைக்கு நேத்து வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் மேடம். இன்னைக்கு எங்க சைட் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல எல்லாமே நம்ம லிங்க் அனுப்புறோம். இன்னைக்கு வந்து பிளாட் வந்து புக் பண்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து இடத்த பார்த்தவங்க ஒரே ஒரு டைம் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம பதில் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த சைட்டை பார்த்தோன்னே நம்ம எந்த மாதிரி குவாலிட்டி பண்றோம் அப்படின்னா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மேடம். மக்கள் என்னைக்குனாலும் இன்னைக்கு இல்ல மேடம், என்னைக்கு இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நம்ம ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் சார்பா அவங்க எழுதி வச்சுப்பாங்க. அதான் அந்த வெற்றி தான் மேடம். இன்னைக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்ம புக் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி வாழ்த்துக்கள் சார். ஏன்னா வந்து ஜெயராம் ஹவுசிங்ல பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து லைவ்ல உட்காரப்பவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஜெயராம் ஹவுசிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க போடுறது வந்து எங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்ல வந்து இடத்துல வந்து எங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அமைச்சு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே தேவைகள் இருக்குதான் செய்யும். இப்போ வந்து நம்ம ஃபுட் அப்படின்னா நம்ம எங்கனாலும் இது பண்ணலாம். பட் நம்மளுக்கு ருசியா சாப்பிடணும் அப்படின்னா தேடி போய் பாக்குறோம் இல்லையா. ஆமாங்க சார். அந்த மாதிரி ஒரு டேஸ்டட் பிராண்டடா நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே எப்ப இன்வெஸ்ட் பண்றதால அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இடம் போடுவோம் இல்லையா, அப்ப வந்து வாங்கிடுவாங்க. இப்போ அண்ணாமலையார் நகர் தூரமா இருக்கிறவங்க ஃபீல் பண்றவங்க இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இது வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கணும். காரணம் என்ன, இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் வேற எங்கேயும் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குது. அதனால இப்போ நீங்க போய் மறுபடியும் கொடுக்கணுமா அதுன்னா நாளைக்கு அது கேள்விக்குறியா தான் இருக்கும். முதல்ல டிடிசிபி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி எது வாங்குறாலும் சரி பக்காவா ப்ராப்பரா பார்த்துட்டு ஏற்கனவே கரையும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் மேடம். நீங்க எத்தனை பேருக்கு கரையும் கொடுத்துருக்கீங்க அந்த காமிங்க அப்படின்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அது அப்ரூவ்டா இருந்தா மட்டும்தான் கரையாகும். அந்த கரையை டேட் நீங்க பாத்துக்கலாம். இப்ப இவங்க சொல்ற மாதிரி இப்ப நாம சொல்லிட்டு இருக்கோம் 3 மாசம் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஆபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம டேபிள் மேல எடுத்து போடலாம். எத்தனை பேருக்கு நம்ம கரையும் கொடுத்துருக்கோம், என்ன டேட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப நாம உண்மையா பண்றோமா பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்து அவங்களுக்கு 100% உறுதியாயிடுது. சோ இந்த மாதிரி வந்து இப்ப டிடிசிபி அப்ரூவ்டு நம்ம கிட்ட தான் இருக்கிறதுனால வெள்ளாளகுண்டத்துல கம்பல்சரி நல்ல டெவலப்மெண்ட் ஆக போகுது. ஏன்னா ஐபிஎல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெள்ளாளகுண்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆக போகுது. அதனால வந்து தாராளமா வாங்கலாம் மேடம். சரி, இப்போ நீங்க கொடுத்திருக்கிற ஆஃபர் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் கட்டினா 12வது மாசம் வரைக்கும் 12 மாசம் வரைக்கும் இஎம்ஐ வந்து நீங்க 2 லட்சம் கட்டிடுறாங்க மேடம். 10 லட்சம் ரூபாய் வீடு 2 லட்சம் கட்டிட்டாங்க. ஓகே, மீதி 8 லட்சம் வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பேங்க்ல. ஓகே, அப்ப 8 லட்சத்துல வந்து அரசு மானியம் பாத்தீங்கன்னா 2,74,000 ரூபாய் வந்துருது. ஓகே, சோ அப்ப 8ல வந்து 2,74,000 போச்சுன்னா மீதி 5,36,000 வரும். ஆமாங்க சார். சோ இந்த 5,36,000 ரூபாய்க்கு அவங்க இஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 5,000 ரூபாய். அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாங்க அப்படின்னா 4,000 ரூபாய், ஏன்னா 20 வருஷம் இஎம்ஐ போட்டுக்கலாம். ஓகே, 4,000 ரூபாய் வரும். இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேணாம் மேடம். அந்த இடத்த வாடகைக்கு விட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வரும். சோ அந்த 5,000 வாடகையை வாங்கி இஎம்ஐ கட்டிக்கலாம். அப்போ இன்னைக்கு பண்ற முதலீடு 2 லட்சம் தான் பண்றாங்க. 2 லட்சம் இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம 2 லட்சம் கட்டுறோம். என்ன கேரண்டினா சொத்து அவங்க பேர்ல கரையும் கொடுத்துறோம். ஓகே, உடனடி கரையும் மேடம். நம்ம தான் லோன் ப்ராசஸ் பண்ணிரோம்ல, லோன் ப்ராசஸ் நாமளே பண்ணிரோம். இதுக்காக அவங்க எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஓகே, சோ உடனடி கரையை நாமளே கொடுத்துறோம். ஒரு வித்தின் 15 டேஸ். இன்னைக்கெல்லாம் பேங்கிங்ல லாக்டவுன்ல தான் மேடம் கொஞ்சம் லோன் பண்றதுக்கு பிடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பேப்பர் வந்து டாக்குமெண்ட் நம்ம கேட்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் 10 to 15 டேஸ்ல அவங்க லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க 2 லட்சம் கட்டிடுறாங்க. 15 நாளுக்குள்ளார அவங்க கரையை வந்துருது. பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு லேண்டுக்கு தேவையான அமௌண்ட் வந்து பேங்க்லயே கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அவங்க பண்றாங்க. இந்த இதுல 2 லட்சம் வராங்க இல்லைங்களா, இந்த 12 மாசமும் இந்த 2 லட்சம் கட்டிட்டு அவங்க ஃப்ரீயா இருந்துக்க வேண்டியதான். ஏன்னா அதை பத்தி அவங்க 3 அவங்க வந்து குவாலிட்டி மட்டும் செக் பண்ணா போதும். அவங்களுக்கு தேவையான கேள்விகள் எல்லாமே பில்டிங்ல இருக்கும். இப்போ நீங்க பேக் டாப்ல பாத்துக்கலாம், என்ன சிமெண்ட், என்ன கம்பி, என்ன ஒயரு, என்ன சுவிட்ச், என்ன டைல்ஸ், என்ன டோர், என்ன மெட்டீரியல் போடுறோம் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி எத்தனை சட்டி கலவைக்கு எத்தனை சட்டி சிமெண்ட் போடுறோம் அப்படிங்கிறது கூட அக்ரிமெண்ட்ல வந்துடும். அவங்க அட் எனி டைம் வந்துடலாம். அது இல்லாம லைவ் இது பண்ணி கொடுத்துறோம். அவங்க வந்து எங்க இருந்தாலும் சரி லைவா அவங்க வந்து பாத்துக்கலாம். நம்ம சைட்ல என்ன வேலை செய்யறாங்க, எது பண்றாங்க அப்படின்னு லைவ் ஸ்ட்ரீம் கேமராவே பண்ணி கொடுத்துறோம். அவங்களுக்கு தேவைப்பட்ட அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் அது என்ன அதுவும் சார்ஜஸ் பண்ணிடலாம். அவங்க என்ன டெய்லி பாத்துக்கலாம் மேடம். ஸோ அந்த அவங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு தேவையான அனைத்து பதில்களும் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்க நாங்க பணம் போட்டுட்டோம், இங்கே பணம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் ஏமாறாம தாராளமா வந்து முதல்ல கண் கூட பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் மேடம். அதான் ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்களும் ஒரு அழகான வீடு நீங்க புக்கிங் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்டிப்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு புத்தாண்டு ஆஃபரா நம்மளுக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க, எந்த இடத்துல சைட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேஸ்ல நம்மளுக்கு வாழப்பாடி டோல்கேட்ல இருந்து 2 நிமிட பயணத்துல வெள்ளாளகுண்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஜேஹெச்பி அர்த்தநாரி அண்ணாமலையார் நகர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அர்த்தநாரி நகர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆமா மேடம் ஒரே ஒரு வீட்டு மனை மட்டும் தான் வேகண்டா இருக்கு. அது வாண்டட்ல இருக்காங்க சார். ஒரு கஸ்டமர் குடுக்குறதுக்கு தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா நாளைக்கே வரட்டும். ஒரு கஸ்டமர் எனக்கு அந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. கார்த்திகேயன் சார் கேட்ட நாளைக்கு வந்து பார்க்கட்டும். அவரு வந்து பார்த்தாருனாவே அப்புறம் நார்மலா மேடம் நம்ம ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். புதுசா வராங்க பாத்தீங்களா? ஆமாங்க சார். எப்படி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இது என்ன மத்த இது மாதிரி நம்மளை அலைய வச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள். ஆமாங்க சார், எல்லாருக்குமே இருக்கும். வந்து பாத்துட்டாங்க அப்படின்னா நாம வந்து எடுத்த உடனே பணம் கட்டுங்க பிடிக்கலாம் சொல்ல மாட்டோம் மேடம். முதல்ல நம்ம சைட் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காமிப்போம். ஃபேமிலியோட வராங்கன்னா ஃபேமிலியோட அவங்களுக்கு தனியா வாகனம் வேணாலும் அதுக்கும் வெஹிக்கிள் நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் அவங்க பார்க்கட்டும். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க புக்கிங் பண்றாங்களோ புக்கிங் பண்ணலையோ மேடம் இதற்குண்டான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு தெளிவா நம்ம கொடுத்துருவோம். பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். உங்க டிவி சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஹலோ யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் பா. ஹாப்பி நியூ இயர் பா. ஹாப்பி நியூ இயர். நேத்து ப்ரோக்ராம் பண்ணா இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது கால் பண்றீங்களாப்பா? கண்ணே வீடு வேணும்னா அம்மா பெரியவங்க கிட்ட கொடுங்கப்பா. வீடு வேணும், லேண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம்.
குழந்தைங்க நேத்து லைவ் ஷோ பண்ணீங்களா மேடம்? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோகிராம் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லைங்க சார், ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்திருந்தீங்க. அதை வந்து நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நேத்து வந்து நம்ம சொன்ன விஷயத்த வந்து எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் சார், உங்க வார்த்தை வந்து கண்டிப்பா வந்து பழிக்கணும். இந்த வருஷம் வந்து நாங்க வந்து ஒரு அழகான வீடு வந்து ஜெயராம் ஹவுசிங்ல புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே சொன்னாங்க. இந்த ஆஃபர் வந்து நாங்க பயன்படுத்திக்கணுங்கிறது தான் சொன்னாங்க. அதனாலதான் சார் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராம் ஹவுசிங் அப்படிங்கனாவே ஒரு வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஏன்னா வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சி சுழிச்சிட்டு போறது இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஓகே பிடிச்சிருக்கா புக்கிங் பண்ணிக்கலாம். இல்லன்னா அதாவது நான் நேரல் லைவ்ல கூட நம்ம குறைவா சொல்றோம் மேடம். பட் எல்லா ஓப்பனா எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன், அவங்களுக்கு கட்டி முடிச்ச வீடு பிடிக்கல அப்படின்னா அடுத்த செகண்ட் வித்தின் 7 days நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுது இல்லைங்களா? இப்ப நம்ம வீடு பார்த்து கட்டுறோம், எங்களுக்கு இது பிடிக்கல, ஓகே அவங்க எனக்கு இந்த வீடு நாங்க கட்டினது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு அவங்க சொந்தக்காரங்கள சொல்லியோ யாராவது ஒருத்தர், எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நான் நல்லது நினைக்கிறவங்க நினைச்சா பரவாயில்ல, அந்த கெட்டவங்களுக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த அமைப்புகள் வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே அடுத்த செகண்ட் வித்தின் 7 daysல வந்து அவங்க கட்டின வீட்டை நம்ம அதே விலை கொடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே சார். சோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முதலீடுக்கு 100% இல்ல மேடம், 200% நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறீங்க. நம்ம வந்து அவங்க பேர்ல தான் இருக்குது. ஆமாங்க சார், அவங்க பேர்ல தான் அப்புறம் அவங்க ஏமாறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆமாங்க சார், அதெல்லாம் கரெக்ட் தாங்க சார். ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்களும் ஒரு அழகான சொத்து நீங்களும் புக்கிங் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த நியூ இயர்ல புத்தாண்டுல நீங்களும் ஒரு அழகான வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம ஜவஹர் டிவி நேயர்களுக்கு உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா கீழே ஸ்டிப்ல 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. நீங்க மிஸ்டு கால் விட்டுட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான அதிரடி ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து 1/1/2021 இன்னைக்கு நீங்க புக்கிங் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 10 days வந்து டைம் இருக்கு. நீங்க புக்கிங் பண்ணி அந்த 2 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். 1 இயர்க்கான இஎம்ஐ பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராம் ஹவுசிங் உங்களுக்காக புக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், ஒரே ஒரு பிளாட் இருக்கு மேடம், நாளைக்கே வாங்க. நாங்க 2-3 வாட்டி சண்டை வந்தோங்க சார், அந்த கேட் பூட்டுதான் இருந்துச்சு மேடம். அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பூட்டி வச்சிருக்கோம் மேடம். நீங்க எப்ப வரீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் கால் பண்ணா மட்டும்தான் மேடம். இப்போ மெட்டீரியல் எல்லாம் போட்டிருக்கு, அங்க 20 வீடு வேலையாயிட்டு இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் சேஃப்டி வேணும் இல்லைங்களா? அதனால செக்யூரிட்டிங்க சாப்பிட போயிருப்பாரு, அதனால பூட்டி இருப்பாங்க. நீங்க இந்த நம்பர் கால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டா நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் மேடம். இல்லைங்க சார், ஈவினிங் வந்தேங்க சார், ஒருத்தருமே இல்லைங்க சார். என்னைக்கு மேடம் வந்தீங்க நீங்க? ஈவினிங் வந்தோம், சண்டே ஈவினிங் எத்தனை மணிக்கு மேடம் இருக்கும்? 4 மணி இருக்குங்க சார். 4 மணி வாய்ப்பே இல்லை மேடம். ஏதாவது டீ இதை வாங்க போயிருப்பா சண்டேஸ்ல. ஆனா வாய்ப்பே இல்லை மேடம், எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும். சண்டேஸ்ல கண்டிப்பா ஓப்பன்ல தான். ஆமா மேடம், கல்லு கொண்டு போறதுக்காக அது நம்ம செவரு நாம தான் உடைச்சு வச்சிருக்கோம். காம்பவுண்ட் வால், ஏன்னா கல் இறக்குறதுக்கு கொஞ்சம் பக்கமா வீடுக்கு வேலை செய்யறாங்க. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா மேடம்? நாளைக்கு பாக்கலாங்களா? ஓகே மேடம், எப்போ வருவாரு? சண்டே கன்ஃபார்ம் இருப்போம் மேடம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மேம். மேடம், அந்த 9600438888 நம்பர் இருக்கு இல்லைங்களா மேடம்? ஹலோ, அந்த 48 வருது இல்லைங்க மேடம், அது என்னுடைய நம்பர் தான் மேடம். நீங்க கால் பண்ணுங்க. அந்த நம்பர் கால் பண்ணாலும் சரி, இல்ல 9600438888 அந்த 8888 கால் பண்ணாலும் சரி மேடம். அதுக்கும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம் மேடம். நீங்க எப்ப மறுபடியும் சண்டே சார் வராருன்னா சாரை கூட்டிட்டு அங்க லட்சம் பண்ணல மேடம். மொத்தம் வந்து 22,50,000 மேடம் வீட்டு. 250 மேடம். 900 சதுரடி லேண்டு, 800 சதுரடி வீடுங்க மேடம். 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அட்டாச் டாய்லெட். கார் பார்க்கிங் கூட தான் மேடம். கார் பார்க்கிங் வசதிகளோட தான் மேம் எல்லாமே. நீங்க வந்து இடத்த பாருங்க, மாடல் ஹவுஸ் வீடுங்களா இருக்குது. கண்டிப்பா வாங்க மேடம். மேல வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சார்ஜ் இருக்கு மேடம். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆமா மேடம். இல்ல மேடம், உங்களுக்கு மேல வேணாலும் மேல கட்டி தருவோம், கீழே உங்களுக்கு பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப அங்க இருக்கிற பட்ஜெட், அவைலபிள் இருக்கிற பட்ஜெட் நான் சொல்லிட்டேன் மேடம். உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு வேணாலும் கட்டிக்கலாம்.
சார் நான் கேக்குறது வந்து 8 சதுரடியில கார் செட்டோட கீழே மட்டும்தான் டபுள் பெட்ரூமோட அப்படிங்க. ஆமா மேடம். சரிங்க சார். சரிங்க மேடம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கால் பண்ணுங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க மேம். சார் விஜயாங்க மேடம். விஜயா. ஓகே மேம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் முடிச்சது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மேம். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ நீங்க வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க சார கூட்டிட்டு வாங்க, நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி தான். சைட் இருக்கு மேம், ஒரே ஒரு பிளாட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் JHP அர்த்தநாரி நகர்ல நீங்களும் வந்து ஒரு அழகான வீடு புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னையில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான EMI பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனடியா நீங்க முழு தொகையும் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரையம் வந்து இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இந்த புத்தாண்டுல வந்து உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. மிஸ் பண்ணாம உடனே கால் பண்ணுங்க. கீழே ஸ்டிப்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க மிஸ்டு கால் கொடுத்தாலும் ஓகே தான். இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நீயும் நானும் நாமாவோ வாழும் காலம் நூறாரோ பிள்ளை நிலா எண்ணம் கனா வினாயனானதோ ஜெனசிஸ் வந்தோ நம்பிக்கை கொண்டோ தாய்மையின் மகிழ்ச்சி உணர்ந்தே. குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் 30 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த கருத்தரித்தல் மையம் ஜெனிசிஸ் IVF நவீன கருத்தரித்தல் மையம் ஈரோடு மற்றும் கோவை. நமது சேலத்தில் புத்தாண்டில் புதிய உதயம் உங்கள் ஹாய் மொபைல்ஸ் திறப்பு விழா மற்றும் சிறப்பு தள்ளுபடி திருவிழா. மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 10% முதல் 40% வரை சிறப்பு தள்ளுபடி. மேலும் ஆக்சசரிஸ் வாங்குபவர்களுக்கு 30% முதல் 70% வரை தள்ளுபடி மற்றும் சிறப்பு தவணை திட்டம், டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு EMI வசதியும் உண்டு. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஹாய் மொபைல்ஸ், திருச்சி மெயின் ரோடு, தாதகாப்பட்டிகை, சேலம் 6. தொடர்புக்கு 7094006006. மொபைல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. உங்கள் பீமாவில் செயின், வளையல் மற்றும் நெக்லஸ் திருவிழா டிசம்பர் 20 முதல் கோலாகல ஆரம்பம். சிறப்பு சலுகையாக செயின்களுக்கு 3% முதல் சேதாரம் ஆரம்பம், வளையல்களுக்கு 4% முதல் சேதாரம் ஆரம்பம் மற்றும் நெக்லஸ்களுக்கு 5% முதல் சேதாரம் ஆரம்பம். பிரம்மாண்ட கலெக்ஷன்கள் அனைத்தையும் மிக குறைந்த விலையில் வாங்க நம் பீமாவிற்கு வாங்க. பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லர்ஸ், புதிய பேருந்து நிலையம் அருகில், ஸ்வர்ணபுரி, சேலம். நான் அடிச்சு சொல்றேன், உங்க லலிதா ஜுவல்லரி கொடுக்கிற கம்மி விலைய வேற எந்த நகை கடையாலையும் கொடுக்க முடியாது. ரேட் வித்தியாசம் 50-100